பகுதி E வினாயன் 29 அனைத்து கணம் சமம் A B C D E F G H A சமம் B D F H மற்றும் B சமம் A D E H எனில் பின்வரும் கணங்களை காண்க. ஃபர்ஸ்ட் A dash வேணும். A dash வேணும்னா என்ன செய்யணும்? அனைத்து கணத்திலிருந்து Aவை நாம கழிச்சிடுவோம். அப்ப சமம் அனைத்து கணம் மேல இருக்கு பாருங்க. அதுல இருந்து ஏயில் உள்ள உறுப்புகளை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை எழுதிருங்க. ஏ பாருங்க, ஏ எழுதணும் இல்லையா? பி பாருங்க, பி கழிஞ்சிரும், சி எழுதிக்கணும், டி டி கழிஞ்சிரும், இ எழுதிக்கணும், அடுத்து எஃப் கழிஞ்சிரும், ஜி எழுதிக்கணும், ஹெச் பாருங்க, ஹெச் கழிஞ்சிரும். இது ஏ டேஷ். அடுத்து பி டேஷ் வேணும். பி டேஷ்னாலும் அப்படித்தானே, அனைத்து கணத்துல இருந்து பிஏ கழிச்சிடணும். அனைத்து கணம் இருக்கு, பில உள்ள உறுப்புகளை கழிக்கிறோம், ஏ கழிஞ்சிரும், பி இருக்கும் எழுதிக்கலாம், கமா சி சி இருக்கும் இல்லையா? அடுத்து டி டி அங்க இருக்கிறதுனால கழிஞ்சிரும், இ கழிஞ்சிரும், எஃப் எழுதிக்கணும், ஜி எழுதணுமா பாருங்க, எழுதணும், ஹெச் எழுதணுமா வேண்டாம் இல்லையா? இது பி டேஷ். மூன்றாவது வினா என்ன? ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். ஏ டேஷ்லயும் பி டேஷ்லயும் இருக்க உறுப்புகளை சேர்த்து எழுதுவோம். அப்படின்னா ஏ அடுத்து பி அடுத்து சி இ எஃப் ஜி. இது ஏ டேஷ் சேர்ப்பு, இது ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். அடுத்து ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ரெண்டுக்கும் பொதுவா என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிக்கணும். ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் பொதுவா என்னெல்லாம் இருக்கு? சி இருக்கு, அப்புறம் ஜி இருக்கு இல்லையா? என்ன எழுதுவீங்க? சி கமா ஜி. அடுத்து கடைசியா ஏ டேஷ் த ஹோல் டேஷ். ஏ டேஷ் த ஹோல் டேஷ். ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னா ஏ தான் இல்லையா? ஏல என்ன இருக்கு? பி டி எஃப் ஹெச். 30வது வினா பாருங்க. வெண்படங்களை பயன்படுத்தி ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு சி சமம் ஏ டிஃபரன்ஸ் பி சேர்ப்பு ஏ டிஃபரன்ஸ் சி என்பதை சரிபார். இதுக்கு நீங்க காசு வச்சு முதல்ல வட்டம் போட்டுக்குங்க. 3 வட்டமா போட்டு வச்சுக்கணும். இது மாதிரி 3 வட்டங்களை போட்டு வச்சுக்குங்க. முதல்ல நாம பி வெட்டு சி போட போறோம். பி வெட்டு சி அப்படின்னா இது ஏ பி சி. பிக்கும் சிக்கும் பொதுவா இருக்கிற இந்த மீன் மாதிரி ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இத அடிச்சுக்கிறீங்க. அடுத்து ஏ மைனஸ் பி வெட்டு சி. ஏங்கிற இந்த வட்டத்துல இருந்து இந்த பி வெட்டு சிங்கிற இந்த மீன் பகுதி இருக்கு இல்லையா, இதை மட்டும் விட்டுற போறீங்க. அப்படின்னா இது மட்டும் இருக்கும். இது சமன்பாடு 1. கண்டிப்பா ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஏபிசின்னு பேர் போடணும். அடுத்து வலது பக்கம் வாங்க. ஏ வித்தியாசம் பி. ஏங்கிற இந்த வட்டத்துல இருந்து பிங்கிற வட்டத்தை முழுமையா கழிச்சிட போறோம். அப்படின்னா மீதம் இருக்கிறது இந்த பகுதியிலே. அடுத்து ஏ வித்தியாசம் சி வேணும். ஏ வித்தியாசம் சி. ஏவில இருந்து சிங்கிற இந்த பகுதியை நாம கழிச்சிட போறோம். அப்படின்னா இந்த பகுதி மட்டும் ஷேட் ஆயிருக்கும். இங்க ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு ஏ வித்தியாசம் சி. அதாவது இந்த படத்தையும் சேர்த்து எங்க ஷேட் பண்றோம் பாருங்க. ஏ வித்தியாசம் பில இந்த பகுதியும் ஏ வித்தியாசம் சி வரும்போது இந்த பகுதி சேர்த்தோம். அப்ப இது மட்டும் அப்படியே தனியா நிக்குது இல்லையா? 1வது படத்தை 2வது படத்தையும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? therefore ஏ வித்தியாசம் பி வெட்டு சி சமம் ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு ஏ வித்தியாசம் சி. 31வது வினா பாருங்க. ரூட் ஆஃப் 9.3 எண்கோட்டில் குறித்தல். பாருங்க ஸ்கேலு பாருங்க. 9.3 சென்டிமீட்டர்ல ஒரு கோட்டு துண்டு நாம வரைஞ்சிருக்கோம். இதுக்கு பெயர் போட்டுக்கலாமா? இங்க ஏ போட்டுக்குங்க,
இங்க பி போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இங்க ஒரு புள்ளிய நல்லா குறிச்சுக்கலாம். இங்கேயும் அந்த புள்ளிய நல்லா குறிச்சுக்கோங்க. இப்போ அதுல இருந்து அதாவது இந்த 9.3 போட்டீங்கல்ல, அதுல இருந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துண்டு நம்ம சின்னதா வரைஞ்சுக்கிறோம். 1 சென்டிமீட்டர். ஓகே. இதுக்கு சீன்னு பேர் போட்டுக்குங்க இந்த புள்ளிக்கு. இப்ப ஏசிக்கு ஒரு மைய குத்துக்கோடு வரைய போறோம். வாங்க. காம்பஸ் எடுத்து ஏல வச்சுக்கிறீங்க. பாதிக்கு மேல அதாவது ஏசில பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கிறோம். காம்பஸ மேல தூக்கிக்கிறீங்க. ஒரு வில் வரைகிறீங்க. அதே அளவு மாத்தாது காம்பஸ கீழே எடுத்துட்டு வரீங்க. இந்த கோட்டு துண்டுக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு வில் வரைகிறீங்க. இப்ப இதே அளவு மாத்தாம அந்த பக்கம் எடுத்துட்டு வரீங்க காம்பஸ. சீல வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு ஒரு வில் வரைகிறீங்க. அதே அளவுதான் கீழ்பக்கமாவும் ஒரு வில் வரைகிறீங்க. இந்த வில்ல நாம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப ஸ்கேல் எடுத்து நாம இத கோடு போட்டுக்குவோம். இந்த 2 விற்களையும் இணைத்து இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இப்ப இந்த புள்ளியிலிருந்து ஏ வரைக்கும் அளந்துட்டு ஒரு அரை வட்டம் வரைய போறோம். பாருங்க, இது மாதிரி ஒரு அரை வட்டம் வரைஞ்சுக்கிறீங்க. இப்ப பாகைமானி எடுத்துட்டு வருவோம். பாகைமானி எடுத்துட்டு வந்து பில கரெக்டா பொருத்திக்கிறீங்க. பொருத்திட்டு 90 டிகிரில ஒரு புள்ளி குறிச்சுக்கிறீங்க. பில இருந்து 90 டிகிரில ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சுக்கிறீங்க. பாருங்க. இப்ப திருப்பியும் காம்பஸ் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து அதை பில பொருத்திக்கிறீங்க. பொருத்திட்டு இந்த புள்ளி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு வில் வரைகிறீங்க. இது மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த பிசிய எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த புள்ளிக்கு நாம டின்னு பெயர் போட்டுக்கலாம். பில இருந்து டி வரைக்குமான இந்த தொலைவு தான் √9.3. எப்படின்னு பாக்கலாமா நம்ம? பாருங்க, இந்த ஓல இருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவுன்னா 10.3/2 -1. இது 10.3/2. இந்த தொலைவும் இந்த தொலைவும் ஒண்ணுதான். இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? √9.3 அப்படின்னு. இது ஒரு செங்கோண முக்கோணமா? இது எப்படி √9.3ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு செங்கோண முக்கோணம். பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் இல்லையா? இந்த பக்கம் தான் நாம கண்டுபிடிக்க போறோம். √9.3. இங்க ஓ போட்டுக்கலாம், இ போட்டுக்குங்க. நமக்கு தெரியும் ஓ இ ஸ்கொயர் சமம் ஓ பி ஸ்கொயர் பிளஸ் பி இ ஸ்கொயர். பிதாகரஸ் தேற்றம். ஓஇங்கிறது 10.3/2 the whole square ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயருங்கிறது 10.3/2 -1 the whole square பிளஸ் பிஇ ஸ்கொயர். பிஇ ஸ்கொயர் 9.3 நம்ம கொண்டாந்து நிறுத்தணும். இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வருவோம். இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிஇ ஸ்கொயர் சமம் √10.3/2 the whole square மைனஸ் பிஇ சமம் √10.3/2 the whole square மைனஸ் 10.3/2 -1 the whole squareன்னு கிடைக்கும். அப்ப சமம் இதை அப்படியே வச்சுக்கோங்க. 10.3/2 the whole square மைனஸ் இதை இங்க கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா 2 10.3ல 2 கழிச்சீங்கன்னா 8.3/2 the whole square. இதுக்கு ரூட். இப்ப இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா? ஃபார்முலாப்படி a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி. 10.3 பிளஸ் 8.3/2 இன்டு 10.3 -8.3/2
2. இதை கூட்டினீங்கன்னா 18.6 18.6/2 பெருக்கல் இதை கழிச்சிங்கன்னா 2/2 இது கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 9.3 சமம் √9.3. அதனாலதான் நாம இந்த படத்தை வரைஞ்சி இந்த டிஸ்டன்ஸ் தான் √9.3ன்னு சொல்றோம். 32வது வினா பாருங்க. x சமம் √5 + 2 எனில் x² + 1/x² கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம x சமம் √5 + 2 எடுத்து எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இப்ப 1/x நாம கண்டுபிடிப்போம். 1/xனா 1/√5 + 2. கீழே பகுதியை விகிதப்படுத்துவோமா? அப்படின்னா இது √5 - 2/√5 - 2. மேல பெருக்குங்க. √5 - 2 இது a + b × a - b. அப்படின்னா √5² - 2². √5 - 2 √5² 5 - 2² 4 சமம் √5 - 2. x-ஐயும் 1/x-ஐயும் கூட்டுவோமா? x √5 + 2 1/x √5 - 2 கூட்டும்போது 2 2ஓட கழிஞ்சிரும். 2√5. கேள்வி x² + 1/x² தான். நாம x + 1/x தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ x + 1/x ஸ்கொயர் பண்ணுவோமே. a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஃபார்முலா படி முதல்ல x² + b². 1/x the whole square plus 2 × x × 1/x இல்லையா? equal to x² plus 1/x² plus 2. இந்த பக்கம் x plus 1/x the whole square. x plus 1/xங்கிறது 2√5 அதோட ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, √5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 சமம் x² plus 1/x² plus 2. 4 × 5 20. 20ல இருந்து இந்த 2 கழிச்சிருங்க. 18. So x² plus 1/x² சமம் 18ன்னு நமக்கு கிடைக்குது. 33வது வினா பாருங்க. 5a - 3b the whole cube கண்டுபிடிப்பீங்களா? இதுக்கு a - b the whole cube ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா a³ - 3a² b plus 3ab² - b³ 5a - 3b the whole cube சமம் aக்கு பதில் உங்களுக்கு 5a the whole cube minus 3 × a². 5a ஓட ஸ்கொயர் into b. bங்கிறது 3b plus 3a. aங்கிறது 5a into b². 3b the whole square minus b³. 3b cube. Simplification. 5 cube 125 a³ minus 5 ஸ்கொயர் 25 இல்லையா? 3 25 75. 3 75 225 a² b plus இங்க 3 9 9 5 45 3 45 135 a b² minus 3 cube 27 b³. அவ்வளவு. 34வது வினா காரணிப்படுத்துறதாம். x³ minus 5x² minus 2x plus 24 காரணிப்படுத்துறதாம். கெழுக்கள் எடுத்து எழுதுவோம். 1 minus 5 minus 2 24. வெரி சிம்பிளி இது 24 இல்லையா? 24 எப்படிலாம் எழுதலாம்? கண்டிப்பா 3 பெருக்கல் 8ன்னு எழுதிக்கலாம். 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 4ன்னு எழுதிக்கலாம். சோ இங்க 2 போட்டு நம்ம முயற்சி பண்ணலாம். 1 ஒரு 2 2 அப்படின்னா -5 இங்க 2 அப்படின்னா -3. 2 × -3 -6. இது -8.
2 8 16 0 வராது இல்லையா? அதனால இதை நாம பண்ண முடியாது. அப்படின்னா -2 போட்டு பார்ப்போமா? -2 ஒன்னு இறக்கிக்குங்க. -2 -7 +14 2 கழிச்சிங்கன்னா 12 2 12 -24 என்ன கிடைக்குது? 0. அடுத்து நமக்கு தெரியுது கண்டிப்பா 3 போடலான்னு. சரி 3 போட்டுக்குங்க. 1 ஒரு 3 3 மீதி -4 இங்க -12 0. ஆன்சர் எழுதுவோமா? x³ -5x² -2x +24 சமம். இங்க -2 இருந்துச்சுன்னா நீங்க எழுதும்போது x +2ன்னு எழுதணும். இங்க 3 இருந்துச்சுன்னா நீங்க எழுதும்போது x -3ன்னு எழுதணும். இதை எழுதும்போது அப்படி எழுதிக்கலாம். x -4. 35 நாற்கரம் ABCDயில் A 72 டிகிரி, C ஆனது A இன் மிகை நிரப்பி, மற்ற இரு கோணங்கள் கொடுத்திருக்காங்க. X இன் அனைத்து கோண அளவுகளையும் காண்க. நாம் ஒரு படம் வரைஞ்சுக்கலாம். இது நாற்கரம் A B C D. அவங்க சொல்லியிருக்காங்க A 72 டிகிரி, அப்புறம் Aயும் Cயும் மிகை நிரப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோணம் A கூட கோணம் C கூட்டினீங்கன்னா 180 டிகிரி. கோணம் A 72 டிகிரி, அது கூட C கூட்டினீங்கன்னா 180 டிகிரி. 72 டிகிரி கூட எதை கூட்டினா 180 ஆகும்? 108 டிகிரியை கூட்டினா. அதனால கோணம் C எவ்வளவு? 108 டிகிரி. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப மீதி ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கோணம் 2x -10, இன்னொரு கோணம் x +4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நாம மீதி 2 கோணத்தையும் கண்டுபிடிக்கிறது தான். இந்த ரெண்டும் 180னா மீதி ரெண்டும் எவ்வளவு இருக்கும்? 180 இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களையும் கூட்டினா 360. நமக்கு என்ன தெரியும்னா கோணம் B-யவும் கோணம் D-யவும் கூட்டினாலும் 180 இருக்கும். கோணம் Bங்கிறது 2x -10, கோணம் Dங்கிறது x +4 கூட்டும்போது 180 டிகிரி. 2xோட x கூட்டினீங்கன்னா 3x, -10ஓட 4 கூட்டினீங்கன்னா -6 சமம் 180. அது அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. பிளஸ்ல போகும். 3x சமம் 186. x வேணும்னா 186 3ஆல வகுத்துக்குங்க. 1 3 3 6 3 18 2. அதாவது xங்கிறது 62. இப்ப கோணம் B என்னன்னு பாருங்க. 2x -10. 2 62 124 -10 சமம் 114. கோணம் D என்ன? x +4. x 62 4 கூட்டினீங்கன்னா 66. கேள்வியில 4 கோண அளவுகளையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 4 கோணங்களும் என்னலாம்னா கோணம் A 72, கோணம் B 114, கோணம் C 108 டிகிரி, கோணம் D 66 டிகிரி. 36வது வினா பாருங்க. வட்டநாற்கரம் PQRS இல் PSR 70 டிகிரி, QPR 40 டிகிரி, PRQ என்ன? PRQ இந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு வட்டநாற்கரத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதாவது கோணம் S-ஐயும் கோணம் Q-வையும் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி. கணக்குல சொல்லியிருக்காங்க S 70 டிகிரி அப்படின்னு. அது கூட கோணம் Q-வை கூட்டும் போது 180 டிகிரி. 70 கூட எதை கூட்டினா 180? 110 இல்லையா? அதனால கோணம் Q 110 டிகிரி. அடுத்து இந்த முக்கோணத்துக்கு வாங்க. முக்கோணம் PQRல நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அதுல ஒரு கோணம் 40, இன்னொரு கோணம் 110ன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு கோணம் தான் PRQ. கோணம் PRQ சமம் 180
80. இத கூட்டுங்க 150. இத அங்க போய் கழிச்சிட்டீங்கன்னா கோணம் PRQ சமம் 30 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 37வது வினா பாருங்க. ABCD கொடுத்திருக்காங்க. ஒரு சாய் சதுரத்தை அமைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு சாய் சதுரம் வரைஞ்சுக்குவோம். A 3, -2, B 7, 6, C -1, -2, D -5, -6. இப்ப நாம AB, BC, CD, AD இதை கண்டுபிடிக்க போறோம். தொலைவு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து சாய் சதுரம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு நாம என்ன செய்யணும்னா இதனுடைய மூலை விட்டங்களோட நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா சதுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவும் எல்லா பக்கமும் சமமா தான் இருக்கும் இல்லையா? ஒரு சாய் சதுரத்துக்கு மூலை விட்டங்களோட நீளங்கள் சமமா இருக்காது, சதுரத்துக்கு சமமா இருக்கும். அதனால நாம மூலை விட்டங்களையும் கண்டுபிடிச்சு அது சமமா இல்லைன்னு சொல்லிடுவோம். முதல்ல நீங்க என்ன செய்யணும்? தொலைவுக்கு ஃபார்முலா எழுதிக்கணும். தொலைவு D சமம் √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. AB கண்டுபிடிப்போமா? AB சமம் √(AB). இது x1 y1 x2 y2 x2 - x1 7ல 3 கழிக்கிறீங்க the whole square plus y2 - y1 6ல -2 கழிக்கிறீங்க the whole square. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 7ல 3 கழிச்சிங்கன்னா 4 4 ஸ்கொயர் பிளஸ் 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2 8 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 8 ஸ்கொயர் 64 கூட்டினீங்கன்னா √80. அடுத்து BC கண்டுபிடிப்போம். BC சமம் √(B) இங்க இருக்கு, C இங்க இருக்கு. x1 y1 x2 y2 -1ல இருந்து -7 கழிக்கிறீங்க. -1 -7 the whole square plus 2ல இருந்து 6 கழிக்கிறீங்க. 2 - 6 the whole square. -1 -7 -8 ஸ்கொயர் 2 - 6 -4 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும் இல்லையா? 8 ஸ்கொயர் பண்ணா 64 4 ஸ்கொயர் பண்ணா 16 கூட்டுனீங்கன்னா √80. அடுத்து CD கண்டுபிடிப்போம். CD சமம் இது x1 y1 இது x2 y2 x2 - x1 -5ல இருந்து -1 கழிக்கிறீங்க. -5 -1 the whole square plus y2 - y1 -6ல இருந்து 2 கழிக்கிறீங்க. -6 -2 the whole square சமம் இது -5 plus 1 -4 ஸ்கொயர் பிளஸ் -6 -2 -8 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 ஸ்கொயர் பண்ணா 16 -8 ஸ்கொயர் பண்ணா 64 கூட்டுனீங்கன்னா √80. அடுத்து DA கண்டுபிடிப்போம். DA சமம் இது x1 y1 இது x2 y2 வச்சுக்குவோம். x2 - x1 3ல இருந்து -5 கழிக்கிறீங்க. 3 - -5 the whole square plus y2 - y1 -6ல இருந்து -2ல இருந்து -6 கழிக்கிறீங்க. -2 -6 the whole square equal to simplify பண்ணுங்க. 3 plus 5 இல்லையா? அப்படின்னா 8 ஸ்கொயர் பிளஸ் -2 பிளஸ் 6 4 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 64 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு √80. நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? எல்லா பக்கமும் சமம். இப்ப நாம AC கண்டுபிடிப்போம். AC சமம் A இங்க இருக்கு, C இங்க இருக்கு. x1 y1 x2 y2 -1ல இருந்து 3 கழிக்கிறீங்க. -1 -3 the whole square பிளஸ் 2ல இருந்து -2 கழிக்கிறீங்க. 2 -2 the whole square equal to -3 -1
மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 4 ஸ்கொயர் 16 ரூட் ஆஃப் 32 ஏசி. அடுத்து பிடி பார்க்கலாம். பிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இங்க பி இருக்கு, இங்க டி இருக்கு, x1 y1 x2 y2 மைனஸ் 5 மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் 7 மைனஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் 144 இல்லையா? 144 பிளஸ் 144 கூட்டினீங்கன்னா ரூட் ஆஃப் 288. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏபி சமம் பிசி சமம் சிஏ சமம் ஏடி. சிடி சமம் ஏடி. எல்லா பக்கமும் சமம். ஆனா ஏசிங்கிறது பிடிக்கு சமமா இல்ல. அதனால ஏபிசிடி ஒரு சாய்சதுரம். 38வது வினா பாருங்க. ஒரு முக்கோணத்தோட 3 முனைகள் கொடுத்துட்டு அதன் நடுக்கோட்டின் நீளம் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்குவோம். இது முக்கோணம் ஏ -1, 3, பி 1, -1, சி 5, 1. ஏ வழியா வரையக்கூடிய நடுக்கோட்டோட நீளம் கேட்டிருக்காங்க. இது ஏ வழியா வரையக்கூடிய நடுக்கோடு. இதை நம்ம டின்னு வச்சுக்குவோம். நடுக்கோடுனா ஒரு பக்கத்தினுடைய நடுப்புள்ளியை அதன் எதிர்முனையோடு இணைக்கும் கோடு. அப்ப டிங்கிறது பிசியோட நடுப்புள்ளி இல்லையா? டி பிசியின் நடுப்புள்ளி. நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? சமம் x1 பிளஸ் x2 by 2, y1 பிளஸ் y2 by 2 ஈக்குவல் டு, இது x1 y1, இது x2 y2. 1 பிளஸ் 5 by 2, மைனஸ் 1 பிளஸ் 1 by 2. 1 பிளஸ் 5 6 by 2, எங்க 0 இல்லையா? 6 by 2 என்ன? 3, 0. அதாவது நம்ம டிஏ கண்டுபிடிச்சிருக்கோம் 3, 0ன்னு. நமக்கு ஏடியோட நீளம் வேணும். ஏடி சமம் தொலைவு ஃபார்முலா போட்டுக்கலாம். தொலைவு ஃபார்முலா போட்டுக்கலாம். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of, இதை x1 y1, இதை x2 y2ன்னு வச்சுக்கோங்க. 3 minus minus 1, 3ல இருந்து minus 1 கழிக்கிறீங்க, the whole square plus 0ல இருந்து 3 கழிக்கிறீங்க, 0 minus 3 the whole square. இது பிளஸ் ஆயிரும் இல்லையா? 3 plus 1 4 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 16 பிளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் 9. 16 9 25. 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5. நடுக்கோட்டின் நீளம் 5 அலகுகள். 39வது வினா. காசிய சமம் 3/5 எனில் சைனிய மைனஸ் காசிய பை 2 டானிய கேட்டிருக்காங்க. படம் வரைஞ்சுக்குவோம். ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்குவோம். ஏ பி சி. உங்களுக்கு கொடுத்திருக்காங்க காசியே 3/5 அப்படின்னு. காசியங்கிறது என்னன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அதுதான் 3/5. அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் 3 கர்ணம் 5. எதிர்பக்கம் நமக்கு தெரியாது. சோ பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுவோம். பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் சமம் பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் சமம் 3 ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25 சமம் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் பிசி ஸ்கொயர். 9 கொண்டு அங்க கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா பிசி ஸ்கொயர் சமம் 16, பிசி சமம் 4. இந்த இடத்துல 4. இங்க சைனியே வேணும், டானியே வேணும் இல்லையா? சைனியே. சைனியக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை கர்ணம்.
எதிர்பக்கம் 4 கர்ணம் 5. அடுத்து tan A வேணும். tan Aங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 4 அடுத்துள்ள பக்கம் 3. இப்போ sin A minus cos A by 2 tan A என்ன வருதுன்னு பார்க்கலாம். sin A 4/5 minus cos A கொடுத்திருக்காங்க உங்களுக்கு கணக்குல 3/5 by 2 tan A 4/3. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 4ல 3 கழிச்சிங்கன்னா 1/5 by 2 4 8/3 சமம் 1/5 பெருக்கல் 3/8. ஒரு பின்னம் பை இன்னொரு பின்னம்னா ரெண்டாவது பின்னத்தை தலைகீழ போட்டு பெருக்குவோம். சமம் 3/8 40. 40வது வினா x சமம் 15 டிகிரி. கேள்வி 8 sin 2x cos 4x sin 6x என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 sin 2x into cos 4x into sin 6x equal to 8 into sin 2x அப்படின்னா sin 2 பெருக்கல் 15 டிகிரி என்று cos 4x cos 4 பெருக்கல் 15 டிகிரி என்று sin 6x sin 6 பெருக்கல் 15 டிகிரி ஈக்குவல் டு 8 பெருக்கல் sin 2 15 எவ்வளவு அப்படின்னா sin 30 டிகிரி என்று cos 4 15 எவ்வளவு 60 டிகிரி என்று sin 6 15 90 டிகிரி மதிப்பு போடுவோம். 8 பெருக்கல் sin 30 1/2 பெருக்கல் cos 60 1/2 பெருக்கல் 1. 2 ஒரு தடவை அடிச்சுக்குங்க 4 இன்னொரு தடவை அடிச்சுக்குங்க 2 சமம் 2 நமக்கு விடையா கிடைச்சிருக்கு. 41 ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பு காண்பி. அரை சுற்றளவு கண்டுபிடிப்போம். S சமம் A plus B plus C by 2. A 10 B 24 C 26 by 2. 24 26 50 10 60 அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா 1 2 2 3 2 6 30 அரை சுற்றளவு 30. ஹெரான் சூத்திரப்படி ஏரியா அதாவது முக்கோணத்தின் பரப்பளவு சமம் ரூட் ஆஃப் S என்று S minus A into S minus B into S minus C. அப்ளை பண்ணுங்க. S 30 30ல இருந்து ஏவை கழிங்க. A 10 கழிச்சிங்கன்னா 20 into S minus B 30ல 24 கழிச்சிங்கன்னா 6 into S minus C 30ல 26 கழிச்சிங்கன்னா 4. சிம்பிளிஃபிகேஷன் 30 3 பெருக்கல் 10 எழுதிக்கலாம். 20 2 பெருக்கல் 10 எழுதிக்கலாம். 6 2 பெருக்கல் 3 எழுதிக்கோங்க. 4 2 பெருக்கல் 2 எழுதிக்கோங்க. 2 தடவைக்கு ஒரு தடவை வெளியே இல்லையா? இப்ப 2 3க்கு ஒரு 3 2 10க்கு ஒரு 2 2 10க்கு ஒரு 10 2 2க்கு ஒரு 2 2 2க்கு ஒரு 2 3 10 30 3 12 120 சதுர அலகுகள் விடையா கிடைச்சிருக்கு. 42வது வினா பாருங்க. 3 போட்டு 1 2 3 4 5 0 போட்டு அடுக்குல 2 பெருக்கல் 20,000 அடுக்குல 4. இது எப்படி எழுதிக்கலாம்? 3 பெருக்கல் 10⁻5 மொத்த அடுக்கு 2 எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 10⁻4 மொத்த அடுக்கு 4 எழுதிக்கலாம். அடுக்க உள்ள கொண்டு வாங்க. இது 3⁻2 பெருக்கல் 10⁻5 மொத்த அடுக்கு 2 என்று 2⁻4 பெருக்கல் 10⁻4 மொத்த அடுக்கு 4. 3⁻2 9 பெருக்கல் 10⁻10 பெருக்கல் 2⁻4 16 பெருக்கல் 10⁻16 சமம் 9ஐயும் 16ஐயும் பெருக்கிக்குங்க. 6 9 54க்கு 4 மீதி 5 4 9 9 9 5 14 பெருக்கல் 10⁻10 16 26
144 1.44 பெருக்கல் 10^2 எழுதிக்கலாம். ஏற்கனவே ஒரு 10^26 இருக்கு. சோ ஆன்சர் 1.44 பெருக்கல் 10^26 2 28.